CA foundation courseல indices chapterல 29th sum. The value of x power a by x power b the whole power a square plus ab plus b square into x power b by x power c the whole power b square plus bc plus c square into x power c by x power a into c square plus ac plus a square is 1 0 minus 1 none. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதை மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். எக்ஸ் பவர் ஏ பை எக்ஸ் பவர் பின்னு. இதில் எக்ஸ் பவர் ஏ பை எக்ஸ் பவர் பி எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இது ஒரு இது. இதே மாதிரி நம்ம அடுத்ததையும் என்ன பண்ணலாம், எக்ஸ் பவர் பி பை எக்ஸ் பவர் சி இந்த ஹோல் பவர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர்னு இருக்கத எக்ஸ் பவர் பி மைனஸ் சின்னு இது எழுதிடலாம். இதை வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர்னு எழுதணும்னா நமக்கு எக்ஸ் பவர் பி கியூப் மைனஸ் சி கியூப்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா எக்ஸ் பவர் சி பை எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர்னு இருக்கும். இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதுனா எக்ஸ் பவர் சி கியூப் மைனஸ் ஏ கியூப்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 3 மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸ் பவர் ஏ கியூப் மைனஸ் பி கியூபையும் இன்ட்டு எக்ஸ் பவர் பி கியூப் மைனஸ் சி கியூபையும் இன்ட்டு எக்ஸ் பவர் சி கியூப் மைனஸ் ஏ கியூபையும் மல்டிப்ளை பண்ணணும். மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 எக்ஸும் ஒரே எக்ஸாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட பி கியூப் மைனஸ் சி கியூப் அதோட சி கியூப் மைனஸ் ஏ கியூப் இப்படி மூணையும் ஆட் பண்ணுறோம். டிவிஷனில் இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ இது இப்படி கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா எதுவுமே இல்லை, எக்ஸ் பவர் 0 எனிதிங் டு த பவர் 0 என்ன 1. அதனால இதுக்கான ஆன்சர் என்னது 1 தான் இதுக்கான ஆன்சர். அது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது.